கேட்பாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, உங்கள் மோட்டிவேஷன் உங்களுக்கு வர வருஷம் சாதிக்கணும். நீங்கள் குமனார் கோயில் ஒன்றியம் திருக்கட்டாஞ்சேரி செந்தமிழ் வித்யாசாலை நடுநிலைப்பள்ளி அரசு நிதி உதவி பெறும் பள்ளியினுடைய ஆற்றல் மிகு தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் திரு நாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் இப்பள்ளியில் பணிபுரியும் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இப்போ உணவு நீங்கள் அப்படி அந்த நேரம் வெயிலாக இருந்தா நீ நேரம் பிடிச்சிருக்குமா? வெயிலாக இருக்கிற பிள்ளைங்க சென்டருக்கு வந்துருக்கு பிடிச்சிருக்கு. 2 நிமிஷம் தான். வெயிலாக இருக்கிறவங்க வெயிலாக இருக்க கொஞ்சம் அரசு பள்ளி மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் ஒரு கட்டளையில் இனிமை பள்ளியாக செந்தமிழ் வித்யாசாலை நடுநிலை பள்ளியானது விளங்கி வருகிறது. இந்த பள்ளியானது 1886ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஒரு பள்ளி. நம்முடைய நாடு 1947 தான் சுதந்திரம் வாங்கணும். ஆனால் அதை சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 1886. அதில் ஒரு 14 வருஷம், இதில் ஒரு 47. எத்தனை வருஷம் ஆச்சு? 63 ஆண்டுகளுக்கு முன்பாக 63 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பள்ளி துவங்கப்பட்டது. அப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி செய்த காலத்தில் இந்த பள்ளி பக்கத்தில் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஓகே. இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்களோடு மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் நிலையில் மிகுந்த அக்கறை கொண்டு தலைமை ஆசிரியரும் ஆசிரியர் பெருமக்களும் உங்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு கல்வியை கொடுக்குறாங்க. அந்த வகையில் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் அவருடைய சீரிய தலைமையின் கீழ் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கல்வித்துறை சார்பாக வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு மாணவன் படித்து முடித்து விடுவான். ஆனால் ஒரு ஆசிரியர் தன் வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டே இருப்பார். ஒரு மாணவன் தான் செய்வான், படித்து முடித்துடுவான். ஆனால் ஒரு ஆசிரியர் தன் வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டே இருப்பார். அந்த வகையில் இந்த பள்ளி ரீடிங், ரைட்டிங், அரித்தமெட்டிக் இந்த வகையில் நல்ல மாணவர்களுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் எல்லாமே அடிப்படை எல்லாமே தமிழ் வாசிக்கிறது, இங்கிலீஷ் வாசிக்கிறது, எழுதுறது போகிறது அந்த பயிற்சிகள் எல்லாம் சிறப்பாக கொடுக்கப்பட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இந்த பள்ளியினுடைய கவனம் வருவாய் மாவட்ட அளவில் எப்படி ஈர்க்கப்பட்டதுன்னா, என்னுடன் வந்துள்ள நேர்முக உதவியாளர் அவர் பேரை வரவேற்கும் போது நான் விட்டுட்டேன். நேர்முக உதவியாளர் திரு முத்துக்கணியன் அவர்கள் சொன்னது போல் என்எம்எம்எஸ் தேர்வில் தொடர்ந்து இந்த பள்ளியிலிருந்து ஒவ்வொரு வருடமும் அதிகபட்ச மாணவர்கள் தேர்ச்சி பெறாங்க. அந்த வகையில் மாவட்ட ஆட்சியருடைய பாராட்டுதலை பெற்றவர் தான் சார் திரு நாகராஜன் சார் அவர்கள். இதுக்கு எல்லாமே காரணம் இங்கே இருக்கிற பணியாற்ற ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆசிரியர் பெருமக்களோடு அவர்களுடைய உதவியோடு தலைமை ஆசிரியர் மாணவ செல்வங்களுக்கு கல்வி பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். அதாவது இளமையில் கல் என்று சொல்வார்கள். இந்த படிப்பதற்கு ஏற்ற வயது இந்த வயது தான். அதனால் இங்கே படிக்கிற மாணவர்கள் எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் இந்த பள்ளியில் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதனால் நீங்கள் இந்த அடிப்படை கல்வியை 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நல்ல அடிப்படை கல்வி ஆசிரியரிடம் தலைமை ஆசிரியர் பெற்றுக்கொண்டு 9ஆம் வகுப்பு எங்கே படிப்பாங்க சார்? செயின்ட் தெரசா. அந்த பள்ளியும் நல்ல பள்ளி. நல்ல அதாவது அடிப்படை ஆட்டம் கொடுக்குமானால் அடிமாடம் வழிவரும் அப்படின்னு அறிஞர் அண்ணாதுரை சொன்னாங்க, நம்ம முன்னாள் முதலமைச்சர். உங்களுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் சிறப்பாக இங்கே கொடுத்துட்றாங்க. அந்த வகையில் நான் உண்மையிலே இந்த பள்ளிக்கு இன்றைக்கி வருகை தந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ கடந்த 3 மாதங்களாக இந்த பள்ளிக்கு வரணும், இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களையும் தலைமை ஆசிரியரையும் பாராட்டணும் அப்படின்றது என்னுடைய மாணவ செல்வங்களையும் பாராட்டணும்னு தான் என்னுடைய வேட்கை. இன்றைய தினம் என்னுடைய நேர்முக உதவியாளருடன் சொன்னேன், அவரும் வரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சார் ஏதாவது இன்றைக்கி விடுப்பில் இருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டில் அவரை விட்டு ஃபோன் அடிக்க சொன்னான். அப்புறம் கேட்டால் சார் பள்ளியில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷம். மதிய உணவு இடைவெளி நேரத்தில் உங்களை அனைவரையும் சந்தித்தேன். சார் அடுத்த கல்வியாண்டு அதாவது 2027 ஒரு பணி நிறைவு செய்கிறார்.
அந்த வகையில் இந்த ஆண்டு முழுவதும் இந்த மே வரைக்கும் இந்த கல்வியாண்டு முழுவதும் பணியாற்றுகிறார். அடுத்த ஜூன் முதல் அதுக்கடுத்த மே இப்போ 7வது படிக்கிற மாணவர்கள் வந்து 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிற வரைக்கும் அவர் பணியில் இருக்காங்க. அவருடைய பணி எத்தனை ஆண்டுகள் படித்தா? எனக்கு 34 ஆண்டு 34 ஆண்டு காலம் இந்த பள்ளியில் முதல்ல இடைநிலை ஆசிரியர், இடைநிலை ஆசிரியராகவும் பட்டதாரி ஆசிரியராகவும் இப்போ தலைமை ஆசிரியராகவும் அவர் 34 ஆண்டுகள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து வருகிறார். அவருக்கும் அவருடன் இவருடைய பணி இந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறார்னா அவருடைய துணைவியார் தான் காரணம். அவருடைய ஏன்னா ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கும் பின்னால் யார் இருப்பாங்க? பெண்ணு தான் இருப்பாங்க. அந்த வகையில் அவங்களுடைய துணைவியாருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுங்க. உங்களையும் நான் வந்து வாழ்த்தி வணங்குகிறேன். அனைவரையும் இந்த தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வாழ்த்துவதிலையும் பாராட்டுவதிலையும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாள் வந்து எனக்கு ஒரு பொன்னாள். இந்த பள்ளி வளாகத்தில் இந்த மதிய உணவு நேரத்தில் உங்களை எல்லாரையும் சந்தித்தது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்கள் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு அரசு ஊழியராக இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்காது. எல்லாம் உங்கள் பெற்றோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை சார்ந்தோ அல்லது கடற்துறை மீனவ சமுதாயத்தை சார்ந்தோ இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்து முதல் பட்டதாரி உங்கள் குடும்பத்திலே நல்லா படித்து அரசு பணிக்கு செல்ல வேண்டும். மாவட்ட ஆட்சியராகவோ அல்லது மாவட்ட கண்காணிப்பாளராகவோ அல்லது வழக்கறிஞராகவோ அல்லது நீதிபதியாகவோ உயர் பதவிகள் அதிகமாக இருக்குது. அதில் தலைமை ஆசிரியர் போல் உங்கள் ஆசிரியர் போல் ஆசிரியர் பணிக்கு கூட நீங்கள் போகலாம். அதனால் போட்டி நிறைந்த உலகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால 2000க்கு முன்னாடிலாம் வந்து படித்தவருடைய எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு. போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறும் மாணவருடைய எண்ணிக்கையும் குறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறையா வேலைவாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ஒரு 5000 போஸ்ட்னால் 5 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதனால் போட்டி நிறைந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த தக்க வைக்கணும்னா நீங்கள் வந்து நல்லா படிக்கணும். உங்களுக்கு வந்து என்ன காலையில் எழுதுறீங்க, காலை கடன்களை முடிக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு வரீங்க, இங்கே காலேஜ் T20 தராங்க, இங்கே ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்லா பாடம் நடத்துகிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி நல்ல வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு மாணவ செல்வங்கள் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.